Hi, welcome to the squad. This is Code.io. And போன வீடியோவில் நம்ம பார்த்த ட்ரிவியா கொஷின் என்ன அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதை சேவ் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சு ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு லைன், அதை எந்த வேரியபிள் நேமில் சேவ் பண்ணியிருப்போம், எந்த கான்ஸ்டன்ட் நேமில் சேவ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்துடலாமா? ஸோ ஆப்வியஸ்லி நான் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருந்தேன். ஸோ கான்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் போட்டு தான் ஆகணும். அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை வந்து நம்ம ஹார்ட் கோட் பண்ண போகிறோம் இல்லையா, பிறந்தனால ஹார்ட் கோட் பண்ண போகிறோம். ஸோ கேப்ஸில் யூஸ் பண்ணுறது இஸ் ரெக்கமெண்டட். ஸோ டேட் அண்டர்ஸ்கோர் கேப்ஸில் போடுறப்ப நம்மளால் கேமல் கேஸ் யூஸ் பண்ணி எழுத முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அண்டர்ஸ்கோர் போட்டு தான் எழுதணும். ஸோ டேட் ஆஃப் பர்த். ஓகே, ஸோ இப்படி தான் போட்டாகணும். அண்ட் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே என்னோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து நான் போடுறேன் 23.08.2000. ஓகே, நான் 2000 பிறந்திருக்கேன். நீங்களும் உங்கள் ஆன்சரை போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஹார்ட் கோடட் வேல்யூங்கிறதுனால கேபிட்டல் எழுதிட்டோம். இதே இது ஏஜ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு கான்ஸ்ட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு லெட்டஸே கேல் ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் நம்ம டேட் ஆஃப் பர்த்தை இன்புட்டாக அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதுக்கெலாம் ஆக்சுவலாக ஒரு இதுக்கும் ஒரு நேம் இருக்குது. நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கேன். நம்ம படிக்கிறப்ப ஆக்சுவலாக ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு படிக்கிறப்ப அதை இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ். மேலே இருக்கிற கான்ஸ்டன்ட் வந்து ஹார்ட் கோடட் வேல்யூ, அதனால் கேபிட்டல் எழுதியிருக்கோம். அண்ட் கேபிட்டல் எழுதுகிறப்போ ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் நடுவில் நம்மளால் கேமல் கேஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, அதனால் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா அது ஹார்ட் கோடட் வேல்யூ கிடையாது, ரன் டைமில் தான் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அசைன் ஆகும். அதாவது ப்ரோக்ராம் ரன் ஆகுறப்ப தான் அதுக்கு வேல்யூ அசைன் ஆக போகுது. அதனால் அதை நான் வந்து லோவர் கேஸில் எழுதியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் போன ட்ரிவியா கொஸ்டினோட ஆன்சர். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ். ஸோ நம்ம வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், கான்ஸ்டன்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம், டேட்டா டைப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வேரியபிள்ஸ்லேயும் சரி கான்ஸ்டன்ட்லேயும் சரி நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை சேவ் பண்ணியிருந்தோம் சிங்கிள் கோட்ஸ் அல்லது டபுள் கோட்ஸ்க்குள்ளே. அதே மாதிரி நம்பர்ஸை சேவ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து டேட்டா டைப்ஸ். ஒன்று வேறு டைப் ஆஃப் டேட்டா. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஜாவா ஸ்கிரிப்டில் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா 8 டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஓகே, பேசிக் டேட்டா டைப்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்னு பார்த்தோன்னா 8 இருக்குது. அந்த 8ல் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் டேட்டா டைப்பை மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா அதிலே வந்து உங்களுக்கு நிறைய கவர் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்புக்கு பேர் என்ன அப்படின்னா நம்பர் டேட்டா டைப். ஓகே, ஸோ நான் number.js அப்படின்னு வச்சுக்கிறேன் ஒரு ஃபைல், புது ஃபைல். ஓகே, கமெண்ட்ஸ் எப்பயுமே கமெண்ட்ஸ் போடுறத நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் வந்து நம்பர் டேட்டா டைப். அண்ட் ஆப்வியஸ்லி எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுறப்ப கமெண்ட்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நம்பர் டேட்டா டைப். ஓகே, ஸோ இந்த நம்பர் டேட்டா டைப் அப்படின்னா என்ன, இந்த நம்பர் டேட்டா டைப்பில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா நம்ம மேத்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேத்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இன்டீஜர் அதுவும் வரும், ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் இதுவும் வரும். இது ரெண்டுமே வந்து இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிற டேட்டா டைப்புக்குள்ளே வரும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி வேறு ஒரு லாங்குவேஜ் படிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லெட்டஸே C++, ஜாவா ஏதாச்சும் ஒன்று படிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்டீஜர் வேறு, ஃப்ளோட் வேறு, டபுள் வேறு அப்படின்னு சொல்லி நம்ம தனித்தனியாக படிச்சிருப்போம். ஸோ இப்போ இன்டீஜரில் யூஸ்வலாக என்ன வரும் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ், அதுதான் வந்து நம்மளுக்கு இன்டீஜரில் வரும். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல ஆக்சுவலாக அந்த ஹோல் நம்பர் இல்லை, ஃப்ராக்ஷன் இல்லாத நம்பர். இப்போ -2, -3லேருந்து +1, +2, +99, 0 இது எல்லாமே வந்து யூஸ்வலாக இன்டீஜர்ஸில் வரும். அதாவது புள்ளி வச்சு எழுதாத நம்பர்ஸ், அப்படி முழுசாக இருக்கும் இல்லையா, அந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து நம்ம இன்டீஜர்ஸில் சொல்லுவோம் யூஸ்வலாக. அண்ட் இந்த இப்போ 4.2, 3.14 இதெல்லாம் வந்து ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற டிஜிட்ஸே நிறைய இருந்தால் அதை வந்து டபுள் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். சில இதில் ஃப்ளோட்லேயே வந்துடும், சில லாங்குவேஜஸில் டபுள் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ் ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்லேயே இன்டீஜரும் வந்துடும், ஃப்ளோட்டிங் வேல்யூஸும் வந்துடும். அதாவது டெசிமல் இருக்கிற நம்பர்ஸுமே வந்து இந்த நம்பர் அப்படிங்கிற ஒரே டேட்டா டைப்புக்குள்ளே அடங்கிடும் ஜாவா ஸ்கிரிப்டில். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வேரியபிள் கிரியேட் பண்ணுறப்ப லெட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது வழக்கம். பை இஸ் ஈக்குவல் டு 3.14 அப்படின்னு கொடுக்குறேன். இது வேலிடான சின்டாக்ஸ். இப்போ நம்ம கன்சோலில் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். console.log of pi. ஓகே, நான் இப்போ ரன் பண்ணினா 3.14 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 3.14ங்கிறது ஒரு டெசிமல் வேல்யூ தான். இது நம்மளால்
சேவ் பண்ண முடியும். இப்போ இதே மாதிரி நான் இப்போ வந்து வேறு ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். மேத்தில் வேறு ஏதாவது ஒரு ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு எதெல்லாம் ஒரு ப்ரைம் நம்பர், ஏதாச்சும் ஒரு ப்ரைம் நம்பர் டக்குன்னு வா 29 ப்ரைம் நம்பரா, 29 வச்சுப்போம். ஓகே, இப்போ இந்த 29 பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதிலே ஒரு கம்மாவை போட்டு பிரிண்ட் பண்ணுவோம் ப்ரைம். பார்த்தீங்கன்னா இந்த 29ம் பிரிண்ட் ஆகுது. சாரி. ஓகே, ஸோ இப்போ என்ன தெரியுது, இது ரெண்டுமே வந்து இந்த நம்பர் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் தான் வரும். ப்ரைமாக இருந்தாலும் சரி, விச் இஸ் 29, அதாவது ஒரு முழு நம்பர், ஒரு இன்டீஜர், அதுவும் வந்து நம்பர் டேட்டா டைப்பில் தான் வருது. இப்போ 3.14ன்னு எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். அதுவுமே வந்து இந்த நம்பர் கேட்டகரியில் தான் வருது. ஸோ இப்போ நான் நம்பர்னு சொல்கிறேன், இது நம்பர் தானா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதில் ஆக்சுவலாக ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, அது என்ன அப்படின்னா டைப் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு நம்ம இப்போ நான் பை அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணுறேன் பாருங்கள், நம்பர் அப்படின்னு சொல்லுதா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த லைனை நான் வந்து இப்போ கமெண்ட் பண்ணிடுறேன். அந்த console.log அது வேண்டாம், இதை மட்டும் பார்ப்போம். இப்போ இந்த டைப் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் ஒரு வேரியபிளோட பேரை போட்டிங்கன்னா, அதாவது ஒரு ஐடென்டிஃபையரை போட்டிங்க அப்படின்னா அது எந்த டைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். பைங்கிறதுக்கும் அது நம்பர்னு பிரிண்ட் பண்ணுது. ப்ரைம் கொடுக்குறேன், ப்ரைம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் சொல்லி நம்பர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த டைப் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. இந்த கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு வேரியபிளோ ஒரு கான்ஸ்டன்ட்டோ எந்த டேட்டா டைப்பில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் போட்டு அந்த ஐடென்டிஃபையரை போட்டிங்க அப்படின்னா அது வந்து எந்த டைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சொல்லிடும். ஸோ இது வந்து ஒரு 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 கீவேர்டுன்னு வச்சுக்கோங்க, ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற ஒரு கீவேர்ட். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நம்பர்னால் என்னன்னு பார்த்துட்டோம். அதில் வந்து இன்டீஜர்ஸும் ஸ்டோர் பண்ண முடியும் அண்ட் ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸும் ஸ்டோர் பண்ண முடியும். இது இல்லாமல் இன்னொன்று ஒரு டேர்ம் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஸ்பெஷல் நியூமெரிக் வேல்யூஸ். ஓகே, ஸ்பெஷல் நியூமெரிக் வேல்யூஸ்னால் என்ன? லெட் inf is equal to infinity அப்படின்னு அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது இன்ஃபினிட்டி, மேத்ஸில் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய நம்பர். இப்போ ஏதோ ஒரு முடிவே இல்லாத ஒரு நம்பரை நம்ம இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக இங்கே இன்ஃபினிட்டி அப்படின்னே சொல்லி அடிச்சிடலாம். இப்போ சில லாங்குவேஜில் வந்து இன்ட் மேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருந்தால் இன்ட் மின் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து நெக் இன்ஃபின்னு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டின்னு அடித்தேன்னா முடிஞ்சு. ஓகே, இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி காமிட்டுறேன் உங்களுக்கு. பிரிண்ட் கிடையாது, பிரிண்ட்லாம் பிரிண்ட் அடிச்சிட்டேன், சாரி. console.logலேயே நான் இப்போ வந்து இன்ஃபியை பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்த லைனில் இன்னொரு console.logல நெக் இன்ஃபியை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அதை ரன் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னே சொல்லிட்டு வருது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்பெஷல் நியூமெரிக் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சில இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு குரூப் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரூப் ஆஃப் நம்பர்ஸில் இருக்கிறதுலையே குட்டி நம்பர் என்ன கண்டுபிடிக்கணும், இல்லை பெரிய நம்பர் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லலாம் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு இருக்கிறதுலே பெரிய நம்பர் வந்து நமக்கு தேவை. இதை நீங்கள் வந்து இப்போ ரொம்ப யோசிச்சுக்க வேணாம். நம்ம ஃப்யூச்சரில் இது ஆக்சுவலாக நம்ம இதை வச்சு நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இது எந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியும். பட் இது ஆக்சுவல் நியூமெரிக் வேல்யூவாக இல்லாமல் நான் 1 2 3லேருந்து 9க்குள்ளே ஏதோ ஒரு நம்பராக இல்லாமல் இந்த மாதிரி இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்தாலும் இதுவுமே வந்து நம்பர் டேட்டா டைப்பில் தான் வரும். இப்போ நான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். console.log இதில் வந்து எப்படி டைப் பார்க்கணும் அப்படின்னா டைப் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு இன்ஃபி அப்படின்னு அடிக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ண பார்த்தீங்கன்னா அதுவும் நம்பர் அப்படி தான் காட்டுது. இப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன், அதாவது இன்டீஜர்ஸாக இருந்தாலும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக இருந்தாலும் நம்பர் அப்படின்னு கேட்டகரியில் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் நியூமெரிக் வேல்யூ இந்த கேட்டகரியில் வர்றதும் வந்து நம்பர் டேட்டா டைப்பில் தான் வரும். இப்போ இந்த இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி மட்டும் தான் வந்து ஸ்பெஷல் நியூமெரிக் வேல்யூவில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது ரெண்டும் இல்லாமல் இன்னொன்று இருக்குது. அதுக்கு பேர் வந்து NaN. ஓகேவா, லெட் is equal to NaN இப்படின்னு கொடுத்துட்டேன்.
ஓகே, NaN அப்படின்னா என்ன? இப்போ நான் இதோட டைப்பையும் நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். அதுவும் உங்களுக்கு நம்பர் அப்படின்னு தான் வரும். பார்த்தீங்கன்னா இதுவும் நம்பர் தான் வருது. ஸோ இந்த NaN அப்படிங்கிறதும் ஸ்பெஷல் நியூமெரிக் வேல்யூ தான். அதுவும் வந்து டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் டேட்டா டைப் தான். NaN அப்படின்னா நாட் அ நம்பர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கொஞ்சம் ஐரானிக்காக இருக்குல்ல, நாட் அ நம்பர்னு சொல்லிட்டு அதை வந்து நம்பர் டேட்டா டைப்பில் நம்ம சொல்கிறோம். இந்த நாட் அ நம்பர் எப்போ வரும் அப்படின்னா, சில இடங்களில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு எரர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு நாட் அ நம்பராக போய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் வந்து இது வந்து NaNல வந்து இருந்துரும். இப்போ நம்ம வந்து ஒரு வேறு ஏதோ ஒரு டேட்டா டைப்பில் இருக்கிறத நம்பராக சேவ் பண்ண ட்ரை பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் ஏதாச்சும் ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா இது வந்து இந்த நாட் அ நம்பரில் இருக்கும். அப்பயுமே வந்து இந்த லாங்குவேஜ் வந்து நம்மள்ட்ட இது ஒரு ஃபேட்டல் எரர், இதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லாது நம்மகிட்ட. NaNல அமைதியாக அதை NaNல சேவ் பண்ணி வச்சுட்டு அமைதியாக இருந்துருவோம். ஸோ இதுதான் வந்து இது மூணுமே வந்து ஸ்பெஷல் நியூமெரிக் வேல்யூவில் வரும். இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி இதான் மெஜாரிட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் NaNுமே வந்து நம்பர் டேட்டா டைப்பில் தான் வரும். அண்ட் இந்த NaNக்கு வந்து கொஞ்சம் இது ஒரு ஸ்டிக்கி நேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த NaNோட ஏதாச்சும் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் NaN ஆகிடும். இப்போ நான் வந்து இந்த லைனில் என்ன பண்ணுறேன், அடுத்து NaN இஸ் ஈக்குவல் டு NaN ப்ளஸ் 2 அப்படின்னு போடுறேன். ஓகேயா? இப்போ மறுபடியும் நான் இந்த இடத்துல டைப் ஆஃப் NaNக்கு பதிலாக NaNே பிரிண்ட் பண்ணுறேன். அந்த வேரியபிள் நேமையே அப்படியே நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேயா? பண்ணுன்னா NaN இஸ் நாட் டிஃபைன். ஏன் நாட் டிஃபைன்? இந்த இடத்துல நான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டேன், சாரி. ஓகே, இப்போ ரன் பண்ணிங்கன்னா இதுவும் இதோட வேல்யூவும் NaN தான் இருக்குது. நான் மற்ற எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடுறேன், உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்க வேணாம். ஓகே, மற்ற எல்லாம் கமெண்ட் ஆகிடுச்சா? இப்போ வேறு எங்கே இந்த ஒரு இது லைன் இருக்கா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல லோவர் கேஸில் இதுக்கு NaNக்கு பதிலாக வேறு பேர் வைக்கலாம், டெம்ப்னு வைக்கிறேன். ஓகே, டெம்ப். இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறப்பையும் டெம்ப். ரெண்டு எல்லாம் NaN சொன்னால் குழம்பிடக்கூடாது இல்லையா? ஸோ இப்போ நான் அந்த டெம்ப் அப்படிங்கிற வேரியபிளில் NaN நாட் அ நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த நாட் அ நம்பரை எடுத்து அதில் +2 ஆட் பண்ணி அது திரும்ப நான் டெம்பில் ஸ்டோர் பண்ணுறேன். அப்பையும் பார்த்தீங்கன்னா அது NaN அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த NaNோட நீங்கள் ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா அதுவும் NaN ஆகிடும். அதாவது இந்த டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவன் கூட சேர்ந்து நீயும் குட்டி செவராக போகிற அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி இந்த NaN கூட சேர்ற எல்லாமே வந்து குட்டி செவராக போயிடும், அதுவும் NaNஆ மாறிடும். எக்ஸப்ட் ஒரே ஒரு பர்டிகுலர் விஷயம், அது மட்டும் NaNஆ இருக்காது. அது என்ன அப்படின்னா, பவர் ஆப்ரேட்டர். NaN பவர் 0 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து 1ஆ மாறிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும். இந்த ஸ்டார் அப்படின்னா என்ன? ஸ்டார் அப்படின்னா ஜென்ரலாக பவர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது இப்போ 2^3 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ வந்து 2 ஸ்டார் 3ன்னு போட்டோம்னா 2^3 வரும். இதெல்லாம் நம்ம ஆக்சுவலாக ஆப்ரேட்டர் செக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் நான் அந்த NaNக்கு ஒரு எக்ஸப்ஷன் சொல்கிறதுக்காக இங்கே நான் சொல்கிறேன். ஸோ இந்த டெம்ப் வந்து NaN 0 ஸ்டார் 0 அப்படின்னு போட்டோம்னா NaN பவர் 0ன்னு அர்த்தம். இப்போ 2^3 மாதிரி இந்த 2 இருக்கிற அந்த பேஸ்க்கு பதிலாக NaN இருக்குது, நாட் அ நம்பர் இருக்குது, பவரில் வந்து 0 வைக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் அது ஆன்சர் வந்து 1ஆ மாறிடும். இப்போ இந்த 0க்கு பதிலாக 2 வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ NaN தான் வரும். அதாவது பவரில் வேறு எந்த நம்பர் வந்தாலும் NaN தான் வரும். ஆனால் 0 வந்தால் மட்டும் இது 1ஆ மாறிடும். இது ஏன் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியல, எனிதிங் டு த பவர் ஆஃப் 0 இஸ் 1 அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி நாட் அ நம்பர் டு த பவர் ஆஃப் 0வும் வந்து 1ஆ தான் மாறுது. இது 1 மட்டும் வந்து எக்ஸப்ஷன். மிச்சபடி நீங்கள் என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும், அது எந்த நம்பர் அது கூட ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணாலுமே வந்து அது ஃபைனலாக வந்து நாட் அ நம்பர் NaNஆ தான் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக நம்பர்ஸ் டேட்டா டைப்பில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் மற்ற லாங்குவேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிவைட் பை 0 எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஓகேவா? நம்மளுக்கு ஜென்ரலாக மேத்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 0வால் டிவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதனால நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் போய் 0வால் டிவைட் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு எக்ஸப்ஷன் வந்துடும். சில இடங்களில் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் இல்லாத லாங்குவேஜஸ்லாம் ஃபேட்டல் எரராக கூட வரும். ஆனால் இப்போ வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வேணுக்குன்னே கொடுக்குறேன் 1 டிவைடட் பை 0ன்னு என்ன வருதுன்னு பாருங்கள், இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வருது.
ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து டிவைட் பை ஜீரோவுக்கும் சேஃபாக இருக்குது. ஸோ நீங்கள் மேத்தில் நீங்கள் என்ன ஆப்ரேட்டர் பண்ணியும் கூட இந்த லாங்குவேஜை கிராஷ் பண்ண முடியாது. ஒரு ஃபேட்டல் எரரோ இல்லை ஒரு எக்ஸப்ஷனோ த்ரோ பண்ண வைக்க முடியாது. ஸோ டிவைட் பை ஜீரோவுக்குமே வந்து இது சேஃப் தான். ஸோ நம்ம டேட்டா டைப்பில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சிம்பிளாக ஒரு ட்ரிவியா கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை இப்போ நீங்கள் பண்ணி பாருங்கள். என்ன கொடுக்கலாம்? சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் 543 + 235 ஸ்டோர் பண்ணிவிட்டு அதோட டேட்டா டைப் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு console.log ஸ்டேட்மெண்ட் எழுதி பாருங்கள். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.